Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக வந்து சென்னையில் தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும். அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு சென்னை கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கிரிப்பெல்லாம் வந்து ஜோடிக்கணும். ஸோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து குடில் ஜோடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ இன்றைக்கி கிரிப்பு அதுக்கப்புறம் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு அது கூட சேர்ந்து நம்ம சென்னைக்கு போய் நம்ம அப்பா அம்மாவை மீட் பண்ணுற vlogகும் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குடியில் வைக்க போகிறோம் இப்போ இன்னைக்கு. ஸோ எல்லாம் அதுக்கு வந்து அவங்க புல் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் குடியில் வைக்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு ஆணி அடிக்கணும் இந்த கிராஸ் மாதிரி இன்னொன்று வைக்கிறதுக்கு. ஹலோ, என்ன பண்ணிங்கிற? தடான்னு அது அப்படி பண்ணக்கூடாதுரா. நீ ஃபர்ஸ்ட் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு நான் காட்டன் மாத்துறேன். அதனால சரி சும்மா நீ அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா காட்டன் இது பண்ண, சரியா? இல்ல நீ காட்டன் வாங்கிட்டு ஃபுல் காட்டன் கீழே நான் அதுதான் பண்ணலாம். அப்படிதான் பண்ணோம் நம்ம லாஸ்ட் இயரா. இதெல்லாம் நீ ஃபேன் போட்டாலே பறந்துன்னு போயிடும். என்னடா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். காட்டன் இருக்கும் பாரு, காட்டன் ஃபுல்லா இது கீழே ஸ்னோ எஃபெக்ட் ஃபுல்லு. ஸோ மேரி மாதாவோ ஜோசஃபோ இங்கே வைக்கும் போதோ கொல்தேசோ இங்கே வைக்கும் போதோ சூப்பராக இருக்கும். இங்க அவ்வளவுதானா? இங்க ஒரு மவுண்டன் எஃபெக்ட் மாதிரி பண்ணிருந்துக்கலாமே. அந்த மவுண்டனே நம்ம பெட் கடியில இருக்குது, அந்த மவுண்டன் எடுக்கணும் இல்ல. நான் சொல்றேன் பாரு, பிரவுன் பேப்பருக்கு தெரியுமா அட்டை போடுறோம் பாரு, இதுக்கு புக்குக்கு அட்டை போடுறோம் பாரு பிரவுன் பேப்பரை. அதை எடுத்துன்னு வந்து க்ரஷ் பண்ணி அந்த பேப்பரை க்ரஷ் பண்ணி பின்னாடி வச்சா மவுண்டனு. சரி, அப்போ வெள்ளதான போறீங்க, போய் வாங்கிட்டு வந்து பாப்போம். இப்போ நான் வந்து கார் வாஷிங் போயினுக்கிறேன். ஓகே சரியா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தடபுடலாம் பயங்கரமாக கொடில் ரெடியாக இருக்குது. நான் கார் வாஷிங் போயிங்கிறேன். போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த லெவலில் பண்ணி வச்சுக்கிறாங்க வந்துட்டு முறுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நாங்கள் வந்து பலகாரம் எடுத்துன்னு போகிறோம். மாமாக்கு, அத்தைக்கு, மௌலிக்கு பலகாரம் ரெடி ஆயிடுச்சு, பேக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பணும். ஸோ எல்லாம் ப்ரிப்பரேஷன் ஆயினுக்குது, ஒன்றா எடுத்துன்னு போயின்னுக்கிறோம். பா எடுத்து வச்சிட்டியா அப்போ பலகாரத்தை? நல்லா இருக்கலாமண்ணா. ஏன்னா ஒன்று நம்ம இருக்க மாட்டோம், அது ஒரு பேஜாராகுது எனக்கு போகிற போவே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டெக்கரேஷன் இருங்க குட்டியில் காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி டெக்கரேஷன் பண்ண குட்டியில் வந்து உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். குட்டியில்ன்றாங்க, நம்ம வந்து மாட்டுக்கோட்டைன்றோம், கரெக்டா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டேடி மோனா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஜோடிச்சாங்க. ஸோ இதுதான் எங்களோட குட்டில், தட் இஸ் மாட்டுக்கோட்டை. குடில் சாரி, குடில் ஃப்ரெண்ட்ஸ். குட்டியில் நிற்கிற ஸோ இது வந்து இங்கே குழந்தை இயேசு வருவார். இது வந்து 25th கரெக்டாக 12th அன்னைக்கு, 25th அன்னைக்கு 12 o'clock வந்து இங்கே வைக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஓகே இது வந்து அந்த ஆடுங்களுக்கு வந்து புல்லு கொடுக்கறதுக்கு இப்படி நீங்க தான் வச்சுட்டீங்க, அதனால நான் நினைச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வேணா இருங்க. ஓகே இல்லடா அங்கே வைக்காத வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குடியில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் ஏன் கட்டி போட்டு வச்சுக்கிறீங்க? நாங்கள் வந்து இதில் வச்சுட்டுக்கிறோம், தண்ணி கொடுக்கல அதுக்குன்னு சொல்லிட்டு. வெறியாகி வெளியே ஓடி வந்துச்சுன்னா அது இது இருக்குது. ஓகே, இன்னும் இங்கெல்லாம் லைட் செட்டிங் எல்லாம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இல்லாதப்போ இதெல்லாம் போடுவாங்க. நாங்கள் வந்து எப்படியோ நியூ இயர் வரைக்கும் இது வச்சுன்னு இருப்போம். நீ மலையை வந்து நோண்டாத, இது நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது
மழை அப்படிதான் இருக்கும். மழை நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கஷ்டப்பட்டு வச்சுக்கிறத. அதெல்லாம் வேஸ்ட் பேப்பர்ஸ். இப்போ அவ்வளோ டைம் இல்லைப்பா, நம்ம ஊருக்கு போனோம். இப்போத்துக்கு அது மழை தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறோம். எங்க இதை தேடிங்கிறியா? உன்னை சுற்றி தான் நான் இருப்பேன், கவலைப்படாத. ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம வீட்டில் நாங்கள் இல்லாதது எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. என்ன பண்ணுறது, புது கல்யாணம்னா பொண்ணு வீட்டில் தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க. வீடு எப்படி இருக்க தெரியுமா? வீடோட அருமை தெரியுதா இப்போ? வீடோட அருமை. ஒரு 2 நிமிஷம் உட்காந்து வந்துடுறேன். என்ன ஒரு ஆட்டம் ஆடுவீங்க, என்ன ஒரு பிரியாணி சாப்பிடுவீங்க, நீங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்களே. ஓகே பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வருஷம் 26 வருஷமா இங்கதான் இருந்தேன். அதுதான் ஒரே ஒரு வருஷம் எனக்கு. அதுதான் வருஷம் நம்ம வீட்டுல தான் கிராண்டா நடக்கும். நம்ம ஃபேமிலி சர்க்கிள்ல சொல்றேன். சோ இந்த வருஷம் எல்லாரும் இருப்பாங்க, ஆனா நம்ம நீ நான் வண்டி இருக்க மாட்டேன்ல. அதுதான் ஒரு ஃபீலிங்கா இருக்குது. பட் ஓகே, அடுத்த வருஷம் 2026ல வந்து கிறிஸ்மஸ்க்கு நாங்க இங்க தான் இருப்போம். இங்க இருப்போமோ இல்ல ஆமா. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் பார்ட்டி. பார்ட்டியே இருக்குறீங்க. மேரி கிறிஸ்மஸ் பார்ட்டி உள்ளங்கறாங்க அதுக்கு. நல்லா இருக்குப்பா. Thank you. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். Thank you. Thank you. மிஸ் பண்ணுவோம். ரெண்டு பேரும் மிஸ் பண்றோம். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், போய் ஜாலியா இருக்கும். கொண்டாடுங்க நல்ல மாதிரி. மிஸ் பண்றோம். நீ இருந்தோ அனுபவிக்க முடியாத போயிடுச்சு. சாரன் சரி சொல்லிட்டு படிப்பு அடுத்த வருஷம் கலெக்டர் தங்காச்சி கலெக்டர் ஆகி உங்ககிட்ட வந்துட்டு நான் கலெக்டர் ஆயிட்டேன் பிரான்ஸ் போட பாருங்க. படிப்பு படிப்பு படிப்புங்கிறது இந்த வருஷம் புள்ள. கிறிஸ்மஸ் கூட நான் காலேஜ் போறேன், அவங்களே கேட்டு மூடி வச்சுக்கிறாங்க. இல்லம்மா ஒரு நாள் லீவ்மா போனா கூட இல்ல, எனக்கு எக்ஸாம் வைக்கிறது. நல்லபடியா போயிட்டு வாங்க. சூப்பரா டாடி மம்மி எல்லாம் கேட்டுன்னு சொல்லு, மம்மி எல்லாம் கேட்டுன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் எங்களுடைய விஷயம் சொல்லிடுங்க. ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் விஷ் எங்களோட தான். தாருங்க போட்டுக்கலாம் மேடம். வாங்க மேடம் போலாம். என்ன மேடம் புடி மேடம். ஓகே பாய் 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 பாய். சிலோ பாய். ஐய் கலெக்டரை டிஸ்டர்ப் பண்ணாத. வர காலத்தை கலெக்டரை ஃபோன் பண்ணி கூட பாய் சொல்லிக்கலாம். இருக்குது. சரி ஓகே பாய். என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் கூட சீக்கிரம் வந்துடுறோம். ஆமாம்மா பேஜாராக தான் இருக்குது எனக்கு. நான் ஒண்டி தான் போறேன், என் மனசெல்லாம் இங்கே தான் இருக்குதாண்ணா. இவ்வளோ பயங்கரமா டெக்கரேஷன். குஷியா போயிருக்கிறாப்ல. அவ்வளோ காலையில தான் இது டைம் ஆயிடுச்சுன்னு ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கணும். பாய் பாய். நீங்க பாய். ஆமா ஆறுதல பாய். இங்க பாருங்க பா, நீ வண்டி போய் பாய் பாய். போயிட்டு வா பாய். தண்ணிக்கு போறேன்ட்டு வேற எங்கேயும் ஓடி போயிரு. கிளம்பு. சரிமே பாய்மே. பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கார் எத்தனை மணிக்கு எடுத்துருக்கோம்? 7:15க்கு எடுத்தோம் காரை. ஸோ வந்து இப்போ போய் சேரணும். நம்ம போயிடுவோம் ஒரு 12:30 அப்படி ரீச் ஆகிடும். டிபெண்ட்ஸ் ஆன் டிராஃபிக். அங்கெல்லாம் டிராஃபிக் இருக்கும். ஹோஸ்கோட்டையிலையா? ஆமாம், ஹோஸ்கோட்டு டோல் அதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் இப்போ லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல. நாளைக்கு எல்லாரும் வந்து அவங்க ஊருங்களுக்கு கிளம்புவாங்க. ஸோ டாடி ஆக்சுவலாக வெளியே போயிட்டு இருந்தார். அவரும் ஊருக்கு போயிட்டு கேஜிஎஃப் போயிருந்தாரு. அவர் இப்போதான் வந்தாரு. ஸோ அவர் தான் சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோ டிராஃபிக் ஆகுது அந்த பக்கம், பார்த்து போங்கன்ட்டுன்னு. சரி இப்போ ஆல்ரெடி இப்போ என்ன டைம்னா கிட்டத்தட்ட 7:30 ஆயிடுச்சு இப்போ. ஸோ நாங்கள் ஹொஸ்கோட்டைக்கு போகிறப்போ
போய் ரீச் ஆகிறதுக்கே தெரிஞ்சு 8:30 மேல ஆயிடும். ஆல்ரெடி டிராஃபிக்கா தான் இருக்குது. ஆமா, இங்கேயே வீட்டுக்கிட்டே வந்து டிராஃபிக்கா தான் இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிறிஸ்மஸ்க்கு நாங்க வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்க போறோம், சென்னையில இருக்க போறோம். பெங்களூருக்கு ஒரு டாடா சொல்லிட்டு நம்ம டைரக்டா இப்போ உங்களை சென்னையில பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. One eternity later. வந்துட்டோம். 12:40. தடி எவ்வளோ எக்ஸாக்டா வந்து வாங்க மாப்ள. 12:40 பரவாயில்ல. 2 o'clock ஆகும்னு நினைச்சேன் நானு. நான் முதல்ல கணக்கு போட்டேன் 12:30க்கு வந்துருவீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி கரெக்டா எப்படி இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருப்பாரு டேடி? நல்லா இருக்கு, அழகா இருக்குது. இது அப்படியே கியூட்டா இருக்குது. கேட்டாரு நம்ம அப்பாக்கு இதெல்லாம் பங்கு புச்சா பிடிக்குமா பங்கு வச்சுதான் சுத்தி அப்பாக்கு பிடிக்கும் இது. பங்கு போனி உள்ள வந்தோன்னா திட்டினாங்க மாமா. இல்ல போங்க போங்க போய் வேற இதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துருங்கன்னு திட்டினாங்க. பயங்கர திட்டு. கோவம் வந்துருச்சு இல்ல அப்போ. இல்ல டாடி, அப்பதான் கட் பண்ணிட்டு வந்தாரா, எண்ணெல்லாம் வலிஞ்சு தண்ணி எல்லாம் இருந்துச்சா, அதனால எங்களுக்கு தெரியல. சரியான கோவம் வந்துருச்சு. வீட்டுல போயிட்டு இதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துருப்போம். வானாப்பா நான் சொன்னேன் இருங்க குளிச்சுட்டு வரேன். அப்ப பாருங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க கொஞ்சம் சாந்தியானோம். திட்டினே இருந்தோம் நாங்க. அழகா இருக்குது இது. அந்த ஹேர் ஸ்டைலை விட இது நல்லா இருக்கு. நானே அதான் பண்ணுவேன். 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது மாத்திக்கினே கிடப்பேன். எப்போ சாப்பிட்டு உட்காந்துக்கிறேன். இன்னைக்குதான் என்னவோ ரொம்ப நேரம் அந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. இல்ல இது கரெக்டா தான் இருந்தது. 7:30 கிளம்பி இருக்கீங்க நீங்க. 8:30, 9:30, 10:30, 11:30, 12:30. 5ல இருந்து 5.5 மணி நேரத்துக்குள்ள வந்துருவீங்க. 12:40க்கே வந்துட்டீங்களே. ஒரு 1/2 hour அங்க இதுக்கு தண்ணி போயிட்டோம் வாங்குறதுக்கு ஃபுட் வாங்க. பரவாயில்லையா? 1/2 hour நீங்க அங்க நிக்க வச்சு இங்க 12:40க்குலாம் வந்துட்டீங்கல்ல. ஏன்னா இப்ப கம்ப்ளீட்டா காலியா இருக்கும்ல ஃபுல்லா. வர வைக்கிறது பயங்கரமா வர வைக்கிறாங்க. வர வேண்டியதாகுது. ஏன்னா சவுண்ட் இது. ஏன்னா ஒரு சம்பவம் சொல்லிக்குதுங்க. ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு சம்பவம் சொல்லிச்சிங்க. நானே தப்புங்க பயன்ட்டேன். சூப்பரா பண்ணிக்கிறீங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓ வச்சே வச்சிட்டீங்களா? வச்சிருவீங்களா? ஓகே ஓகே. அன்னைக்கு வந்து மாத்துவேன். இந்த குழந்தை வச்சிருக்கேன். ஏப்பா அதான் வெச்சிட்டேன். அன்னைக்கு வச்சிருவீங்களா? ஏன் டாடி உங்களுக்கு ரெண்டாவது வைப்பாங்க? இது வந்து இது பாப்பா நம்ம பாத்திமா இது இப்போ ஏன் வெச்ச? எப்பயுமே இப்படி வச்சிடுவேனே. எப்ப வைப்ப? வச்சிடுவேன். நான் வச்சிடுவேன். குட்டி வச்சிட்டு பெருசு மாத்துவேன். முதல்ல எல்லாம் வைக்காம இருந்தோம். போன வருஷத்துல இருந்து இப்படிதான் பண்ணேன். ஐயோ டென்ஷன் எல்லாம் எடுத்து வைக்க. ஓகேடா செல்லம். பை பை. குட் நைட். குட் நைட். நான் வேணா ஜாலியா இருப்பாப்பா. பை மௌலி. குட் நைட். குட் நைட். ஆமா ரொம்ப டைம் ஆச்சு. 2 மணி நேரம். இன்னும் 3-4 மணி நேரத்துல பாலே போட்டுருவாங்க. அம்மா பால் நம்ம வீட்டுல நிறைய பால் ஸ்டாக் இருக்கு. இல்ல அங்க ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த ஹோட்டல் ரூமை அவாய்ட் பண்ணோன்னு ட்ரை பண்ணாலும் the hotel room is not avoiding us. என்ன பண்ணுறது? லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருப்பேன். எதுனா ஒன்று நம்மள ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து புது வீட்டுக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இங்கே இருக்க மாட்டோம். நம்மளுக்கு தான் ரூம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். பட் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் வந்து வேலைகள் அப்படியே தான் இருக்குது. பண்ணோம் அயன் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து மாமாவும் வந்து கொஞ்ச நாள் டென்ஷனில் இருந்தார். ஏன்னா தெரியும் இல்லைங்களா, வீடு கட்டுறது வேலை பண்ணி கொடுக்குறதால எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட் எல்லாருக்கும். அவ்வளோ ஈஸியாக நடக்காது. எல்லாமே கரெக்டான இது ஈஸி. வீடு கட்டுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியே இல்லை. தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கும் டென்ஷன், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்களும் கொஞ்ச நாள் மாமாலாம் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் கிட்ட எல்லாமே நடக்குது. இப்போ நம்மளும் வந்தோம், நம்மளை பார்த்தோன்னா இன்னும் ஜாலியாகிட்டாரு. ஜாலியாக நம்ம பேசிக்கின்னு நம்ம வந்து இங்கே 12 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ ரூமுக்கு வந்து இப்போ 3 மணிக்குள்ளே வந்துக்கிறோன்னு நினைக்கிறேன். இப்போ 3 மணி, இப்போது 2 இல்லை 2 ஓகே. நாம படுக்கிறதுக்கு 3 மணி ஆயிடும். எப்படி இருந்தாலும் 3 மணி ஆயிடும். இன்னைக்கு 24 24 நாளைக்கு கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைட் மாஸ் வேற போறோம். நாளைக்கு இல்லை இன்னைக்கு நைட் மாஸ் வேற போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நைட் மாஸ் போனோம். அது நாங்கள் ஏஞ்சி இப்போ தூங்கினா எத்தனை மணிக்கு ஏஞ்சி போடுவோம்னு தெரில. ப்ரிப்ரேஷன் எல்லாம் இன்னும் நான்
ஏன்னா ப்ளவுஸ் வாங்கணும், ஷர்ட்டு வாங்கணும், இன்னும் வெளியெல்லாம் போகணும், இன்னும் திருப்பி அவங்கள போய் காலையில் போய் மீட் பண்ணோம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 2 days வந்து கிறிஸ்மஸ் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் வந்து ஜாலியாக சூப்பராக போகுது. நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.